திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாறி முகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சி. ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒரு ரகசியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை கணக்கிடக்கூடிய ஒரு விஷயம். இதை பார்த்துட்டு நம்ம வந்து செயல் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா எதுவும் நடக்காது. செயல்பட்டோம்னா வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் நாளுக்குண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக கமலாத்மிகா அப்படிங்கிற வகுப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் ஏற்படுறதுக்கு இந்த வகுப்பு வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்குது. இன்றைய தினத்தில் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான வகுப்பு 2 நாள் கிளாஸாக இருந்துருக்கு. அதை தவிர காசி யாத்திரை, ஸ்கந்தா டூரிசமத்தில் காசி யாத்திரை வந்து இருக்குது. இது நல்ல ஆஃபர்லேயும் இப்போ இருந்துட்டுருக்கு. 7397394829 நீங்கள் தொடர்பு கொண்டு நிறையா பேர் என்னோடய அம்மா அப்பா வயசானவங்க வந்து இதுக்கு போயிட்டு வர முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த யாத்திரை உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 6/6/2026 உத்தராயணம், பராபவ வருஷ வைகாசி மாதம் 23ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், அதிகாலை 3:43 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி சஷ்டி, இரவு 11:14 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை, அதிகாலை 3:43 வரை, பின்பு இன்று முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னா 6/6/2026. இந்த 6ங்கிற ஆதிக்கம் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அற்புதமான நாள். இன்னைக்கு கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷம். திருநள்ளாறு போயிட்டு வர்றது, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறது போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து நிறையா எனக்கு 7.5 சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போது, அர்த்தாஷ்டம சனி வரும்போது நிறைய தடங்கல்கள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனிக்கிழமை வழிபாடு ரொம்ப முக்கியமான நாள். இன்றைய தினத்தில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஜெயிச்சு வந்தவங்க எத்தனையோ பேர் இருந்துகிட்ருப்பாங்க. என்கிட்ட ஹைதராபாத்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க, நான் சொல்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸு, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சார் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன், எங்கள் அப்பாட்டேருந்து வாங்கி கடன் வாங்கி இதை வந்து நான் பண்ணுறேன், எப்படி போகிறது, நான் வந்து லவ் மேரேஜு, எப்படி திருப்பி அவர்கிட்ட போய் முழிக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லைஃப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஜெயிக்க முடியாதான்னு கேட்டவங்களுக்கு நான் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இன்றைக்கும் அவங்க ரொம்ப அற்புதமான நிலையில் இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு காலில் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயங்களும் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்து சொந்தமாக திருப்பி வீடு வாங்கி நல்ல முன்னேற்றம் இருக்காங்க. என்ன வழிபாடு சொன்னேன், இந்த வழிபாட்டில் ஒரே ஒரு வழிபாடை இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சொல்ல போகிறேன். லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய தொழில் விஷயங்களுக்கு சாதகமான தினம். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப நாள் இருந்த சில பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் எடுக்கும்போது சில தடங்கல்கள் வரும். தடங்கள் எடுத்தாலும் நீங்கள் அதை விடாமுயற்சியில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப வேண்டாம். சில பிரச்சனைகளை டப்புன்னு எடுத்து கோவப்பட்டு பேசிட வேண்டாம். நிறுத்தி நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்கிறது அவ்வளோ உச்சிதம் கிடையாது.
ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உடம்பு முடியல, அதே சமயத்தில் கழுத்து வலி, கால் இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்களில் குழந்தைகளுடைய விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம் பொருள் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அம்மா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சேமிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சமயம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் கடவுள் நமக்கு உதவி செய்கிறாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா நான்லாம் போயிருந்தோம்னா எப்போவோ முடிஞ்சிருப்பேன், இன்றைக்கி பரவாயில்ல ஜெயிச்சுன்னு இருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். தொழிலுக்கு உண்டான அற்புதமான நாள். ஸோ இன்றைய தினத்தை அதை மிஸ் பண்ண வேண்டாம். தொழில் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும். அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவுடைய சகோதர சகோதரிகள் அவங்க ஏதாவது தொழில் சம்மந்தமான ரிலேட்டடாக உங்களை வந்து சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சில அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக அந்த போராடுன்ற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சில பேர்த்தில் மேலே நம்பிக்கை இருக்காது, சில பேர்த்து மேலே நம்பிக்கை இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவு எடுக்காதீங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேனேஜராக இருந்துட்டுருக்கவங்க, சிஇஓவாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். என்றைக்கு என் லைஃப் மாறும் சார், எதர் கெட் சேஞ்சஸ் ஆர் நாட் அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு மாறும். அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் மற்றவங்களை கலந்து கொண்டு எதையும் பேசுகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு அவங்க எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக கை கொடுக்கும். காலை நேரங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே இரவு நேரம் சகோதர சகோதரிகள் பிரயாணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. கூட்டு, அதாவது நானும் என் மனைவியும் சேர்ந்து சொத்து வாங்குகிறோம், நானும் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இருக்கான்னு சொல்கிற விஷயங்கள்லாம் கைகூடி வரதுக்கு உண்டானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயத்தில் அவங்க விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வேலை மாற்றம் கிடைக்கும். டக்குன்ற ஒரு வேலையை விட்டுட்டு வந்துடக்கூடாது. 100க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவியின் வழியில் பணவரவுகள் அல்லது கணவரின் வழியில் பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முடிவு எடுக்கும்போது 1க்கு 100 முறை கவனம் தேவை. வழக்குகள் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மனசில் தோணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பகலில் பல விதமான குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இல்லை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தில் பலவிதமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இப்போதைக்கு நன்னா தோணும், பின்னாடி அது சரிப்படாது அப்படிங்கிறத இறைவனை காமிச்சு கொடுத்துருவார். யாராவது பதிலுக்கு பேசுனாங்க, கோவப்பட்டாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி சில முடிவுகள் இப்போ ஓடலை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சில டக்குன்னு முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்ககிட்ட கேட்டு செயல்படலாம், நிதானமாக யோசித்து செயல்படலாம். வாகனத்தில் அவசரமாக போகக்கூடாது, மற்றவங்கள பற்றி காசிப்ஸ் பேசக்கூடாது. சில விஷயங்களில் நாமளாக சில முடிவு எடுத்து இது இப்படி தான் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்குது. இருப்பினும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறது அவ்வளோ சாதகமாக இல்லை. சில நேரங்களில் நாம் சிலதை தெரிந்து கொண்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அதை நம்ம வந்து சொல்லுவோம், பேசுவோம். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்துட்டுருக்கவங்க சற்று கவனமாக இருக்கணும். மன ரீதியான கவலைகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். உடல் ரீதியான கால், முட்டு, இடுப்பு சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும்.
எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான மனோபாவங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. போராடினாலும் ஜெயிச்சிருவீங்க. பல விஷயங்களை வெளியில் சொல்லணுன்றக்க சொல்ல முடியல. சில நேரங்களில் மனசு இவாளை பார்க்கணும்னு தோன்றதை நான் பார்க்க முடியல. இது போன்ற சில யோசனைகள் மனசில் இருக்கும். வேலை வாய்ப்புக்காகவும் அல்லது சூழ்நிலைக்காகவும் தள்ளி இருக்கிறவங்க பல நேரங்களில் மனசை கஷ்டப்படுத்தினாலும் வேறு வழி இல்லை, நம்ம ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கும். ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் கவனம். இடுப்பு கால் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுவீங்க, பிரயாணத்தை மாற்றுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்துகிற பார்க்க முடியுது. வீடு, இடம், பொருள், வாகனங்கள், தொழிலுக்குண்டான முதலீடெல்லாம் கண்டிப்பாக சேரும். கஷ்டப்பட்டு வீட்டை கட்டின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்பட்டுங்கிற வார்த்தை இந்த ஒரு 2-2.5 வருஷம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக எடுத்து பார்த்துப்பீங்க. பல நேரங்களில் இடம் விட்டு இடம் மாற்றுறது, அவங்களுடைய பிரயாணம், ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறது போன்ற விஷயங்களை எடுத்து பேசுவீங்க. ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன நேரங்களில் சில பிரச்சனைகள் இன்னத்து பிரச்சனையாக இருக்கும். கால் சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமாக, இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னத்து பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப பயப்படலாம் வேண்டாம். நிறைய முயற்சிகள் முற்றிலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவர் அல்லது மனைவி உதவிகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமான லாபங்களும் உண்டு. சில சண்டைகள்லாம் அப்பப்போ அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடும் அகஸ்தியர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வேலைவாய்ப்பு திருப்திகரமாக இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். சில நேரங்களில் வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்க நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். திருமண காரியம் கைகூடி வரும். ரொம்ப நாள் அந்த குழப்ப விஷயங்களுக்கு இன்றைக்கி முடிவுகள் கிடைக்கும். சந்தேகப்பட்டு எந்த காரியத்தையும் தள்ளி போட்டுட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை, விடாத முயற்சிகளை நீங்களே எடுத்து பண்ணுங்கள். சில நேரங்களில் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் அந்த கண்ணுக்கு வேலை கொடுக்கறது, நிதானமாக செயல்படாமல் நம்மளுடைய எண்ணங்கள் போல் செயல்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் அவளுடைய செல்ஃபிஷில் இருந்துட்டு இருக்காங்க. நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் யோசிப்பேன்ற முயற்சிகள் உங்களுக்கு பரவாயில்லையாக இருந்துகிட்ருக்கோம். இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் யோசித்த ஒரு நபர்களை இன்றைக்கி நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அட்மினில் இருந்துட்டுருக்கோம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் அப்பப்போ கவலைகள் போகும், அது சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். சின்ன முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருந்துகிட்ருக்கும். வருமானம் வருது, இருக்குது, அதுக்கப்புறம் செலவாயிடுறது, திருப்பி சம்பாதிக்கிற ரெகுலரான வருமானத்தை ஏற்படுத்துறதுக்குண்டான யோசனைகள் மனசில் அப்பப்போ போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் உற்றார் உறவினர் உதவி செய்யலை, அவள் இப்படி பண்ணுறா, இவள் இப்படி பண்ணுறாங்கிற சில பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் 100% ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில முடிவுகள் எடுக்கும்போது தடுமாற்றங்கள் இருக்கும்போது அதில் யோசனைகள் செலுத்தாதீங்க. இன்னொருத்தரை பற்றி தன்னுடைய சொந்தக்காரங்ககிட்டே பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது அவங்க தெரிந்தவங்ககிட்டே அவங்களுடைய ரொம்ப வேண்டியவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்ககிட்ட எப்போவுமே சரி தவறு இந்த மாதிரி குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவங்ககிட்ட என்ன நிறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இருக்கும். அதை வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகளும் மனசில் தோணும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரும். ரொம்ப நாளாக இருந்தால் மனப்பிரச்சனைகள், கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எல்லாம் நல்லது செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கெட்ட பேர் வருதுங்கிற ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும்.
அதே சமயத்தில் நம்மளுடைய வேலையெல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். விலங்குகள் மேலே, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மேலே ரொம்ப அன்பும் ஒரு 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 உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க கூட விளையாண்டுருப்பேன். அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றது சில பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சில பேர் சினிமா போயிட்டு வர்றது மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கி செய்யணும் அப்படின்ற முயற்சிகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பம், பணவரவு போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே சமயத்தில் சகோதர சகோதரிக்கு நல்லா இருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் யோசித்து வச்ச ஒரு விஷயங்கள் இன்றைய தினத்தில் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். வேலைவாய்ப்பு தேர்ந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி செஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்மந்தமாக ஆன்சைட் சம்மந்தமான வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது, மனசிலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எப்படியோ வாழ்க்கையில் போராட்டம் தான் என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, அதே சமயத்தில் ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறது ஆரோக்கியத்தை மேலும் பெருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தியை தரும் வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ரகசியமாக சொல்கிறேன் அப்படின்னு ரகசியம்னு சொல்லிட்டு திருப்பி உங்களுக்கே அந்த ரகசியம் வந்துடும். அதனால் பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. உற்றார் உறவினர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உதவி புரிவாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க சில நேரம் டக்குன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் மீடியா துறையில் இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருப்பாங்க, பேல் பேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, பாட்டு சொல்லி கொடுத்துருவோம், டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கவங்க, ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியர், கோயில் அர்ச்சகர், அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. மகர ராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் பட்டது போது இனிமேலாவது நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடும் முனீஸ்வரர் வழிபாடும் வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? எக்ஸிக்யூட் பண்ணால் இன்றைக்கோ ஜெயிச்சிடுவேன். ஒரு ஐஸ்கிரீம் கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு ஸ்நாக் ஷாப் ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு உணவு கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணலான் இருக்கேன். நான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு தடங்கள் வருதுங்கிற ஒரு கவலைகள் இருந்துருக்கும். அது ராகு கேதுவுடைய தாக்கத்தினால. பட் யூ வில் வின், நெவர் எவர் ஒரி அபவுட் தட். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும், கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. செல்ஃபோன் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டூரிசம் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் சில ரொம்ப விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற நம்ம ஏற்றுக்கலைனாலும் அந்த சமயத்தில் சரின்னு சிலதை அப்படி சமாளிச்சுட்டு போவீங்க. சண்டை வேண்டாம், எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஸ்டேஷனரி சம்மந்தமாக, மெடிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் நாளின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாகவும் நாளினுடைய எண்டு உங்களுக்கு விரயமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ டைம் நன்னா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஓடி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஷூ சம்மந்தமாக, அதே சமயத்தில் துணி சம்மந்தமாக ஒரு பிராண்டிங் எடுத்து கடையாக வைக்கிறது அல்லது சேல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கன்சல்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இடம் கிடைக்கிறதாகவும், பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே சமயத்தில் யார் எனக்கு ஹெல்ப் இல்லையேன்னு சொல்லும்போது அந்த என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. வெளிநாடு சம்மந்தமான பிரயாணம், அதற்குண்டான டிக்கெட் புக்கிங், அதுக்குண்டான செலவுகள்லாம் இன்றைய தினத்தில் பார்ப்பீங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது காஸ்மெட்டிக் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்க ரொம்ப
விரக்தியாகி ரொம்ப மனசங்கடமாகி அதுக்கப்புறம் எங்கிட்ட பார்க்க வந்தாங்க பிஃபோர் 8 to 8 years முன்னாடி. அப்போ அவங்களுக்கு இப்போது நல்ல முன்னேற்றம், நல்ல வீடு வசதி எல்லாம் வந்துடுது. என்ன சார் வழிபாடு சொன்னேன், இந்த வழிபாட்டை பற்றி எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தா அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு நான் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து ராகு கேது வழிபாடு சொன்னேன். திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி 2 கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் துர்க்கை வழிபாடு, விநாயகர் பெருமானுக்கும் துர்க்கைக்கும் வழிபாடு சொன்னேன். டெய்லி போய் அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க, துர்க்கைக்கு அரளி வச்சு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கரும்பு வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த கரும்பு ஜூஸாக இருக்கலாம், இல்லைனா கரும்பு வெட்டி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி பூஜை பண்ண அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் உங்களுக்கு ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதையும் ஒரே இதில் வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது. இது எத்தனை வாரம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது ஒரு 9 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. பட் அவங்க இன்னை வரைக்கும் அதை ஜஸ்ட் தே ஆர் ஃபாலோயிங், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்கள ஒரு பெரிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவங்கள கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் வந்து ஃபீமேலாக இருக்கீங்களே, எப்படி இதை எப்படி வந்து ஜெயிப்பீங்க, எப்படி நீங்கள் இன்றைக்கி அந்த அம்மா வந்து, அதாவது ஜெண்டர்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனாவது பெண்ணாவது, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் முயற்சி பண்ணி நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இது கூட நிறையா வழிபாட்டு முறைகளை சொல்லியிருந்தேன். பட் இது அது ஒரு மெயினாக இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஐம் ஜஸ்ட் ஷேரிங். நான் வந்து ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். அது நிறையா பேருக்கு அது உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய கமலாத்மிகா வகுப்பு நிறைய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிறது. நம்ம வந்து எத்தனையோ பேர் கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க, நீ என்ன இப்படி போய்ட்டு அப்படி போய்ட்டு. நான் நிறையா முயற்சி எடுத்து எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் இருக்கும், பட் சக்ஸஸ் வரும். எப்படி சக்ஸஸ் வரும், அதுதான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கும் உதவிகரமாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம 4 நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். சிவ யாத்திரை ரொம்ப அற்புதமான யாத்திரை. காசி யாத்திரையில் இங்கே இந்த யாத்திரை உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மிகப்பெரிய முக்கியமான நபர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்புகள். நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பலவிதமான மாற்றங்களுக்கு இந்த காசி யாத்திரை உதவி செய்யும். 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகல்.